வாங்க நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 50 மில்லி ஆயில் ஊற்றிக்கிங்க. கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பச்சை மிளகா ஒன்று போடும். அது பொடியை கட் பண்ணி ஒரு பச்சை மிளகா போட்டுக்குங்க. அது கூட பொடியை நறுக்கி வச்சு ஆனியனையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்குங்க. ஆனியன் நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி நல்லா வதக்கி எண்ணெயிலே வதக்கிங்க. அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சு இந்த தக்காளி அதை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்குங்க. சால்ட்டு போட்டு வதக்கினா தக்காளி கொஞ்சம் டக்குன்னு குழஞ்சி வந்துடும். நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா எண்ணெயிலே மொறுன்னு நல்லா கொலன்னு வரா மாதிரி நல்லா வதக்கி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஈபி நூடுல்ஸை எடுத்து அதில் நல்லா தண்ணி கொதி வரும்போது அதை போட்டு நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். கொஞ்சம் நல்லா சூடு ஏற டக்குன்னு குழஞ்சி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா கொதி நல்லா கொதித்து வந்த பிறகு மசாலா கொடுத்துருப்பாங்க. மேகி பாக்கெட்லேயும் சரி, நூடுல்ஸ் பாக்கெட்லேயும் சரி, அதுலேயே மசாலா இருக்கும். நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த மசாலாவை அதில் கட் பண்ணி கொட்டி நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா திக்னஸ்ஸு நல்லா வெந்து வரணும். திக்ஸ்னோட நல்லா வெந்து வந்துச்சுன்னா கூட ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. நல்லா வேகணும். நல்லா வேக வச்சு நல்லா அந்த மசாலாலாம் அதில் மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு எக்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த எக்கு லைட்டாக கேர்டு மாதிரி, தயிர் மாதிரி கொஞ்சம் தளன்னு ரொம்ப தீய விடாமல் கொஞ்சம் மெதுவாக லைட்டாக வேகிற மாதிரி எடுத்துக்கங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கும்.